ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட சிக்கன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள்: ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாவை கீறிக்கோங்க, 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சம், கசகசா இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றனால நான் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறேன். முந்திரி பருப்பு ஒரு 7, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 4-5 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது போக 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் இருக்குது. ஸோ இதில் பாதி அளவு தான் நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகத்தை முதல்ல சேர்க்க போகிறோம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குக்காகி மசியணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடையே சிக்கனை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. சிக்கனை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும். ஸோ அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. சிக்கன் ஓரளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுங்க. மூடி போட்டு குக்கர் விசில் 2 விசில் விடுங்க போதும். சூப்பரான சிக்கன் குழம்பு தயாராகிடும். ஸோ ருசியான நம்ம ஊர் சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலினிஸ் ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.